எப்படி இருக்கு நீங்க நல்ல பழம் வரும் பழம் என்றா எப்படி பழம் இருக்குன்னு வரும். இதான் மேடம் ஸ்ட்ராபெரி. இது வந்து பாருங்க எப்படி பழம் நாங்கள் இவ்வளவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய இங்கே கிடைக்கிறேன். நான் தான் உங்கள்கிட்ட துக்கா. நான் தான் துஷான். ஓகே, நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்? நாங்கள் இன்றைக்கு ஸ்ட்ராபெரி கார்டனுக்கு போகிறோம். ஸ்ட்ராபெரி கார்டன் போய் ஸ்ட்ராபெரி தான் நாங்கள் பிக் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்போ நாங்கள் வழிகிட்டோம். இப்போ போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஓகே, அப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். இன்றைக்கு வந்து வெதர் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல வெயில், நல்ல அளவான வெயில், நல்ல கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருக்குது. அப்போ இது இன்றைக்கு வந்து போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து மதியம் 1 o'clock தான் ஸ்ட்ராபெரி வந்து ஓப்பன் போட்டிருந்தோம். அதால் நாங்கள் வந்து மதியம் சமைச்சு சாப்பிட்டு வெளிக்கிட்டோம். ஓகே, அப்படியே கண்டினியூ. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து பெருசாக டிராஃபிக் அண்ட் இல்லை. ஓகே, அப்படியே கண்டினியூ பாருங்க. நாங்கள் அப்படியே ஸ்ட்ராபெரி கார்டன் போயிட்டு நாங்கள் இப்போ இதில் போயிட்டு 3 டவுன் காரை பார்க் பண்ணிட்டு துப்பாக்கிட காரெல்லாம் போகிறோம். மங்காள் என்னன்னு சொன்னால் அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. அப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே ஷாப்பிங் வந்து பண்ணிட்டோம். அதால் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து திருப்பி ஒன்று எங்களுக்கு இடையில வந்த காரை விட்டு அங்கால வந்து துக்காக்களோட தான் போக போகிறோம். இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து நல்ல வெதர் எல்லோ கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கிறபடியா ஆட்கள் வந்து கூடுதல் வழியில் வலிக்கிடுவாங்க. இந்த கடையும் இன்னும் திருத்தி முடியல. இந்த ரெஸ்டாரண்ட் வேலை நடந்து வந்து. ஓகே, அப்படியே கண்டினியூ பாருங்க. இதில் பாருங்க டிராஃபிக்காக இருக்குது. மற்ற பாருங்க எல்லாமே பச்சை பசையில் இருக்குது. ரோட்டு முதல் காஞ்சி வரண்டு இந்த விண்டருக்கு இப்போ வந்து நல்லா இருக்குது. எப்படி இருக்கு? பெரிய பிக்கப் போடுற ஃபீலிங் எப்படி இருக்கு? நீ வந்து கூடுதலாக சின்ன கரன்னு ஓடுற நீ இந்த பெரிய பிக்கப் போடுறது. நான் வேலைக்கு போறேன் ஒரு நாள் ஹைவேல வந்து என்னங்க பாருங்க அப்படியே டிராஃபிக்கா இருக்குது. ஓட கொஞ்சம் மற்றது வந்து பிக்கப் வந்து ஓடி இதாண்டிட்டா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். புதுசா ஓடக்குள்ள இப்ப சின்ன கார் ஓடிட்டு பெருசு ஓடக்குள்ள ஒரு சின்ன ஒரு பதட்டம் இல்ல. அந்த லைன் அடுத்த லைனுக்கு விடுறது. மற்ற இது வந்து ஒரு நீட்டு கூட இல்ல. வேலைக்கு போய்க்கு நான் இதை கொண்டு போறேன். நான் ஆனா பக்கத்துல உள் ரோட்டுன்னு வழியா எனக்கு தெரியல. மற்றது வந்து என்னன்னு சொன்னா நேற்று வந்து நீர் வந்து அஜித்தின் படம் பார்த்த நீர் என்ன மாதிரி படம் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களை வியூவர்ஸ் வச்சிருக்கோம். பார்த்த நீர் எப்படி இருக்கு? இப்போ 1 இயருக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இப்போ அஜித்தின் படம் வந்திருக்கு. இப்போ அந்த புது வருடத்தை முன்னிட்டு வெளியா இருக்குது. என்ன எப்படி இருக்கு படம்? எப்படி இருக்குது? அதுல என்ன மெசேஜ், அதுல மூலக்கதை என்ன சொல்றாங்க? அதுல என்ன சொல்றாங்கடா, நல்லவங்களா கெட்டவங்களா இருந்துட்டு நல்லவங்களா மாறினாலுமா இந்த உலகம் வந்து கெட்டவனா தானே பார்க்கணும். எங்களுடைய சமுதாயம் நல்லவனா மாறவிடாது. அந்த பழசத்தான் அது வந்து திருப்பி எஃபெக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. மற்றது வந்து இந்த படத்துல இன்னும் ஒன்று பாட்டுகள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாமே பழைய பாட்டு. ஆனா எனக்கு அது செம்ம ஃபன்னா இருந்தது கேட்கவே. அதுல ஜோய் பாபு எல்லாம் போட்டிருந்தேன். நான் நினைச்சேன் நிறைய ஜோக் வருமாண்டு. அதுல ஒரே கட்டம் ஜோக்கே இல்ல. ஆனா இந்த மாதிரி அஜித் நல்ல ஜோக் அடிச்ச மாதிரி இருந்தது. ஆனா இது வந்து அந்த பழைய படங்கள் இப்ப அஜித் வந்து அந்த இவளோட எல்லாம் நடிச்சவன் அந்த கிரண் அந்த அதையெல்லாம் திருப்பி அந்த ஒவ்வொரு எல்லா படத்தையும் இதுல அந்த கொண்டு எறின மாதிரில பாட்டுகள்ல எல்லாம் பிறகுள்ள அந்த அவர் நடிச்ச படங்களை எல்லாம் அதுல நடிச்சு படம் பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் கெத்தா வந்த மாதிரி இருந்து. மற்றது வந்து அஜித்துக்கு ஜோடியா நடிச்ச திரிஷா பற்றி சொல்லு. எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு வந்து அதுல வந்து அந்த அஜித்தின் மகனுக்கு நடிச்சான் ஒரு பையன். அவன் நடிப்பு பிடிச்சிருக்கு. நல்ல ஆக்ட் பண்ணியிருந்தான். அந்த நல்ல அவனுக்கு கொடுத்த ரோல் நல்ல சூப்பரா செய்திருந்தான்.
நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அந்த குழந்தை ஓவரா இருந்தது அந்த ஃபைட் சீன் பார்த்தா அது ஹைட் வந்து ஒரு கொஞ்சம் ஓவர் தான், அது உண்மை. அவனுக்கு அந்த பொடியனுக்கு வந்து நான் நினைக்கிறேன் அவனுக்கு விருது கிடைக்கும். அந்த குழந்தை நட்சத்திரத்துக்கு அவனுக்கு சான்ஸ் இருக்கு, ஏன்னா நல்லா நடிச்சிருந்தவன். இல்ல அது அவன் அந்த மகனுக்கு நடிச்சான் இல்ல அந்த பொடியன், அவன் நடிப்பு. நாங்க போனது 9 ஷோக்கு தான் போனாங்க. இங்க இருந்து எங்க போன, எந்த சிட்டிக்கு போனாங்க? நாங்க வந்து எங்கட இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 40 நிமிடம் ஜோன்ஸ் கிரீக்னு சொல்லி அல்பிரேட்டா பக்கத்துல இருக்கு. அங்க வந்து ஏன் நாங்க போனாங்கன்னா, அங்க வந்து தியேட்டர் வந்து இந்த தியேட்டர்ல இருக்கிற சேர் இருக்குல்லோ அது சூப்பர், கிடந்து கொண்டு பார்க்கலாம் படம், நல்ல கம்ஃபர்டபுள். நான் நினைக்கிறேன் ஒரு 4 வருஷத்துக்கு முதல்ல நாங்க அதுக்கு போய் பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு அதே ஒரு அஜித்தின் படம் தான். அதுல வந்து அஜித்தின் படம் என்னன்னா, அந்த விஜயகுமார் மகன் அஜித்துக்கு வில்லனா நடிச்சான ஒரு படம், அந்த படம் தான் பார்க்க போனாங்க. அஜித்தின் மகன் விஜயகுமார் மகன் அருண் விஜய் இருக்கிறாங்க, அருண் விஜய் வில்லனா நடிச்சான் அஜித்துக்கு. ஆனா அங்க வந்து நல்ல சூப்பரா இருக்கு படம். வந்து இப்ப அந்த போய் தியேட்டருக்கு இருந்தா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும், சேர் எல்லாம் நல்லா இருந்தா, க்ரௌட் வந்து ஃபுல்லா இருந்தது, சூப்பரா இருந்தா பாதையும் நான் உங்களோட பயந்து கொள்ள மாட்டேன். ஆனா பாட்டுகள் எல்லாம் பழைய பாட்டு தான், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதலாவது பாட்டும் அந்த அஜித்தின் படங்கள், அந்த முதல் நடிச்ச படங்கள் அதுகளை நினைச்சுதான் அந்த பாட்டு வந்து ஓவராலா பார்க்கல. அஜித் ரசிகர்களுக்கு ஓகே, கொண்டாட்டம் தான். என்னன்னு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அங்க இருந்து பாத்துட்டு தியேட்டர்ல இருந்து வந்தவங்க என்ன சொல்ல அதுல கலச்சிட்டு இருந்துச்சு மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கடைசியா அஜித்தின் படம் வந்தല്ലോ, அந்த இவளோட நயன்தாராவோட நடிச்ச படம் வந்து அந்த படம் சூப்பரா இருந்து. ஆனா இது வந்து அந்த போரிங்காண்டு இல்ல, ஆனா ஃபைட் வந்து கொஞ்சம் ஓவரா இருந்தது. அது அப்படி இல்ல, விஜய் ரசிகர் இல்ல ஓவரா ஃபைட் எல்லாம் வந்து ஓவரா இருந்தது, அதைத்தான் சொல்றேன். அந்த கடைசி ஃபைட் எல்லாம். மற்ற அந்த ஹிந்தி ஆக்டர் அவனுக்கு என்ன பேர் என்று தெரியல, அர்ஜுன் தாஸ் என்ற அவன் நடிப்பும் சூப்பரா இருந்து. அவனுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அவன் தான் நாங்க மெயின் வில்லன் என்று வேற ஆட்கள் இருந்தாலும் அவனுக்கு தான் வந்து நிறைய ரோல் கொடுத்திருந்தாங்க, சூப்பரா நடிச்சிருந்தான் டபுள் எக்ஸன்ல. ஓகே, அப்ப நாங்க வந்து ஸ்ட்ராபெரி கார்டன் போவோம். அப்ப படத்தையும் உங்களோட இருக்க பயந்து கொள்ள மட்டும் தான். புது வருடத்தை முன்னிட்டு உங்க அஜித் ரசிகர்களை கொண்டாட்டம். ஓகே, வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா தான் மேலதிகமா வீடியோ போடுறவங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. அப்படியே கண்டினியூ பாருங்க. நாங்க ஸ்ட்ராபெரி கார்டனை போயிட்டு அப்படியே தொடருவோம். ஓகே, அப்ப நாங்க திருப்பி நடிக்க வந்துட்டோம். ஓகே, நாங்க வெளிக்கிட போறோம். இப்ப எவ்வளவு நேரம் காட்டுது? ஏன் டிராபிக் ஆயிட்டு போயிடு. ஓகே, அப்ப நாங்க வெளிக்கிட்டோம். ஸ்ட்ராபெரி கார்டனை போயிட்டு நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்ப நான் ஹைவே எடுத்துட்டோம், போய்கொண்டிருக்கோம். பாருங்க எப்படி இருக்கு, நல்ல பச்சை பசையிலாண்டு இருக்குது. ஓகே, அப்படியே நாங்க கிட்ட போயிட்டு நாங்க அப்படியே கண்டினியூ. ஓகே, நாங்க இப்ப இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் ஸ்ட்ராபெரி ஏரியாவும், கார்கள் எல்லாம் நிறைய நிக்குது. ஆனா நாங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து வேற ஒரு இடத்துக்கு தான் போனாங்க. இது வந்து வேற ஒரு ஃபார்ம் தான். இது எங்கட வீட்டுல இருந்து எத்தனை நிமிஷம் எங்கட வீட்டுல இருந்து நாங்க எங்கட வீட்டுல இருந்து 35 நிமிடம். நாங்க வந்து திரிப்டவுன் போன வழியா எங்கட வீட்டுல இருந்து சரியா 35 நிமிஷம். நாங்க வந்து கார் வந்து வேற இடத்துல கொண்டு விட்டு வந்தது. இதுதான் உள்ளுக்கு நாங்க போறோம். சனமெல்ல நிறைய வந்துருக்கு. இன்றைக்கு வெதர் எல்லாம் சூப்பரா இருக்கிறபடியா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, அப்ப நாங்க உள்ள போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்ப வந்து ஆப்பிள் உங்களை எல்லாம் காய்ச்சிட்டு மற்றது வந்து சில இது இருக்குத்தானே, சில ஆப்பிள் வந்து அவங்க அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதுதான் கடை. இது வந்து ஸ்ட்ராபெரி அங்கால இருக்கு. இது வந்து மார்க்கெட் மாதிரியா வாராக சாப்பிடுறாங்க. ஓகே, நாங்க உள்ளுக்கு போறோம். உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
போடுவோம் சார் அப்படி ஒன்றுமே போடுவோம் அது அவள் அந்த ஒன்ல எல்லாத்தையும் பார்க்க இதுல பார்க்கணும் வெப்சைட்ல பார்க்கணும் வெப்சைட்ல நாங்கள் போய் பார்த்தோம் இன்றைக்கு 1 o'clock ஓப்பன் போட்டோம் ஆனால் ஸ்ட்ராபெரி இன்றைக்கு நோ பிக்கிங் ஒன்றும் போடல ஓகே வந்து நாங்கள் ஸ்ட்ராபெரி அப்போ இதாம் இதில் வந்து அவங்க பிடுங்கி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறாங்க இதில் போட்டிருக்கிறோம் பாருங்க எப்படின்னு சொல்லி இதில் ஃபுல்லாக இருக்குது பொங்கல் என்னென்னா நாங்கள் கேட்டு நாங்கள் பவையோ சொல்லி நம்ம என்னென்னு ஓகே அப்போ நாங்கள் இதில் ஏதாவது வாங்கி கொண்டு வலிக்கிட போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு வந்துட்டோம் இதில் பாருங்க பிக் என்ட்ரன்ஸ் போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் இதில் போயிட்டு இந்த அதில் கூடு மாதிரி இருக்குது அதான் அவங்கள்ட்ட ஆஃபீஸ் அதில் போய் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு அதாவது என்ட்ரன்ஸ் வந்து ₹1 மற்றது வந்து நாங்கள் ஸ்ட்ராபெரி எந்த சைஸில் பிக் பண்ண போகிறோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பே பண்ணணும் ஓகே அப்போ நாங்கள் அதை போய் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போய் உங்களுக்கு நான் ஸ்ட்ராபெரி தோட்டத்தை காட்டுறேன் ஓகே ஓகே இன்றைக்கு வந்து வெதர் எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் அப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு வந்து நாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராபெரி தோட்டத்தை காட்ட போகிறோம் அப்படியே கண்டினியூவாக பாருங்க எப்படி இருக்கு நீங்கள் நல்ல பழம் பழம் என்றால் எப்படி பழம் இருக்குன்னு வரும் இதான் மேடம் ஸ்ட்ராபெரி இது வந்து பாருங்க எப்படி பழம் வந்து நாங்கள் இவ்வளவும் சாப்பிடல அதோட வந்து நாங்கள் வந்து இதில் வந்து புடியும் கொண்டு போகிறோம்டா அதுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது இது மாதிரி கூட மாதிரி தெரிவிக்கணும் பெரிய கூட வந்து $21 சின்னன் வந்து $14 $14 மற்றது வந்து அதை விட இன்னும் ஒரு சின்ன ஒன்று இருக்கா அது வந்து $6.95 தான் நல்ல பழம் பழுத்துட்டு பாருங்க நீங்களும் ஜோர்ஜியாவில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பிக் பண்ணுங்க நல்ல ஸ்ட்ராபெரி நல்ல பழம் பழுத்துட்டு பாருங்க பாருங்க இப்படி பழம் வந்து பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே பாருங்க இங்கே எப்படி பழம் வந்து பாருங்க எப்படி பழுத்திருக்குன்னு பாருங்க எல்லாம் சூம் பண்ணி கேட்டால் நல்ல பழம் நட்டது வந்து கடையில் வேண்ட கொஞ்சம் காய்த்தன்மை அது கொஞ்சம் புளிக்கும் இது வந்து உடன் பழம் சூப்பராக இருக்கு நல்ல இனிப்பாக இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு ஓகே இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க மறக்காமல் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே அப்போ நான் பிடுங்கிட்டேன் எந்த டிசைன் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் நான் பிடுங்கினேன் ஓகே அப்போ நான் பலிக்கிட போகிறேன் பாருங்க இதுதான் ஸ்ட்ராபெரி தோட்டம் ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் ஒரு நாள் ஓகே இப்போ நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் துக்காத சந்தை ஏதாவது சொல்ல போறீங்களா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் ஓகே இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் பாய்